கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிராவிட்டி லைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் இது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, இருட்டாகிடுச்சு. இருட்டாக ஒரு நேரத்தில் கரண்ட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மொபைல் டார்ச் ஆன் பண்ணுவீங்க, இல்லைன்னா டார்ச் லைட் ஆன் பண்ணுவீங்க. இது ரெண்டுலேயும் சார்ஜ் இல்லைன்னா என்ன பண்ணுறது? விளக்கு இல்லைன்னா மெழுகுவர்த்தி கொளுத்தி வைப்பீங்க. இதுவும் இல்லைன்னா இருட்டில் தான் உட்காந்துருக்கணும். இது மாதிரி எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கிராவிட்டி லைட். இதுக்காக மட்டும் இல்லை, இப்போ எல்லோரும் எக்ஸாமுக்கு முதல் நாள் தான் படிப்போம். அந்த மாதிரி நேரத்தில் கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் அது மாதிரி நேரத்தில் உதவுறதுக்காக இது உருவாக்கியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் 3 லிவர் இருக்குது. லிவர் அப்படின்னா என்னென்னா, பழைய கிணத்துலலாம் தண்ணி எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறதுல அந்த மேலே ஒரு வீல் மாதிரி இருக்கும், அதை தான் லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிவரு 3 லிவர் இருக்கும். சென்ட்ரலில் இருக்கிற லிவரில் தான் ஒரு கயிறு எடுத்து மாட்டிடுவாங்க. அந்த கயிறில் நான் பை மாட்டி அதில் கல் இல்லைன்னா மணலை கொட்டி இந்த பாகுபலி படத்தெல்லாம் இழுக்கிற மாதிரி நாம் அதை இழுத்தோம்னா அது கீழே வர வரைக்கும் அந்த லைட் எரிய ஆரம்பிக்கும். இது எவ்வளோ நேரம்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமார் அரை மணி நேரம் இல்லைன்னா 20 நிமிஷம் அப்படிங்கிறாங்க. இதை வச்சு டார்ச் லைட்டு கூட சார்ஜ் போடலாம் அப்படிங்கிறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சென்டரில் இருக்கிற லிவர்னு சொன்னால் இல்லையா, அந்த லிவர் ஒரு பெரிய லிவரோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த பெரிய லிவர் மேலே இருக்கிற ஒரு சின்ன லிவரோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த சென்ட்ரலில் இருக்கிற லிவர்னு சொன்னோம் இல்லையா, அந்த லிவர் அது சுற்றும் போது அதோட கனெக்ட் ஆகிருக்கிற அந்த பெரிய லிவர் வேகமாக சுற்றும். அந்த வேகமாக சுற்றுற பெரிய லிவர் மேலே இருக்கிற சின்ன லிவரை வேகமாக சுற்ற வைக்கும். அது இன்னொரு மோட்டரோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அந்த மோட்டரும் வேகமாக சுற்ற ஆரம்பிக்கும். மோட்டரில் கரண்ட்டு போனால் மோட்ரு சுற்றும், அதை சுற்றினா கரண்ட் உருவாக்கும் அப்படிங்கிறது பேசிக் கான்செப்ட். அதே கான்செப்டில் தான் இதுவும் வேலை செய்யுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் கைஸ்.